பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுக கூட்டணிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் எனவும், இடஒதுக்கீடு சட்ட மசோதாவை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோல்வி அடைய செய்திருக்கிறார்கள். திமுகவின் இந்த செயல் மிகவும் மோசமானது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். கடலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், இடஒதுக்கீடு சட்ட மசோதாவை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோல்வி அடைய வைத்திருக்கிறார்கள். இது திமுக பெண்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். இந்தியா விடுதலை அடைந்து 80 ஆண்டுகள் ஆகிறது. பெண்கள் படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், அதிகாரம் வேண்டும், ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது 40 ஆண்டுகால கனவு. சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குறைந்தது 33 விழுக்காடு கொடுக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த சட்ட மசோதாவை எதிர்த்தது தேச துரோக செயல், பெரிய குற்றம். அதுவும் மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எரித்தது தேச துரோகம். இதற்கு வழக்கு பதிவு செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும். பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தோல்வியடைந்ததை பட்டாசு வெடித்து ஒரு முதலமைச்சர் கொண்டாடுகிறார் என்றால் அவரது மனநிலையை தமிழ்நாட்டு பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைவேறி இருந்தால் தமிழ்நாட்டிற்கு 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருந்து பெண்கள் 20 எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்று இருப்பார்கள். 2031 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து 117 பெண் எம்எல்ஏக்கள் கிடைத்திருப்பார்கள். உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைப் போலவே தமிழ்நாட்டுக்கும் 50% விழுக்காடு அதிகரிக்கப்படும் என்று தெளிவாக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தெரிவித்துவிட்டனர். இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களுக்கும் சரியாக 50 விழுக்காடு அதிகரித்திருக்கும். இதிலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள். அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்கள் சட்டமன்ற உறுப்பினராக கூடாதா? ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மற்றொரு பக்கம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய சட்டத்தையும் திமுக எதிர்க்கிறது. திமுகவை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தேமுதிக விஜயகாந்த் தொடங்கினார். ஆனால் அந்த திமுக உடனே பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி வைத்திருக்கிறார். இது ஒரு புறம் இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு சென்று அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே போதும், தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, மது, கள்ளச்சாராயம் விற்கிறார்கள் என்று முதலமைச்சரை மேடையில் வைத்துக்கொண்டே எங்கு பார்த்தாலும் போதை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுகிறது என்று எங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். மேலும் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றப்படும் என சொல்கிறார். இது எங்களுக்கு சாதகமான பேச்சு என்று அவர் கூறினார். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளுக்கு நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.